බදු වර්ග 4ක් නිසා வாகன බදු 500කින් ඉහළ යාවි வாகன ஆணையன்கிறவனுடைய சங்கமே என்பதாக அந்த செய்திக்கு அத பத்திரிகை தலைப்பெற்றது காரணம். எனவே 4 வகையான வரிகள் காரணமாக வாகனத்துக்கான வரி 500 வீதத்தினால் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக இறக்குமதியாளர்கள் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் இடம்பிடிக்கிறது இன்றைய அத பத்திரிகையில். அதேபோல இணைய பத்திரிகைகளும் அதுமான செய்திகள் முக்கியமாக இடம்பிடிக்க அதுமான செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான தலைப்பாக இடம்பிடிக்கிறது. வாகன கொள்வனவுக்கு அவசரப்பட வேண்டாம், வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே கோரிக்கை. 400 வீதம் வரை வரி விதிக்கப்படலாம் என்கிறார். முற்பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறும் தெரிவிப்பு என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. புதிய வரி திருத்தத்துக்கு அமைவாக வாகன இறக்குமதி வரி 300 முதல் 400% வரையில் உயர்வடையலாம். வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கு அவசரப்பட வேண்டாம், வாகன கொள்வனவுக்கு முற்பணம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த மாதமே வாகனத்தின் விலையை உறுதியாக தீர்மானிக்க முடியும் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்திருக்கின்றார். 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மோட்டார் வாகனம் மற்றும் அத்தியாவசியமற்ற வாகன இறக்குமதிக்கும் மோட்டார் வாகன இறக்குமதிக்கும் வரையறை விதிக்கப்பட்டது. எனவே இவ்வாறு நிலையில்தான் இப்போது இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடிப்படையில் வாகன இறக்குமதிக்கு மத்திய வங்கி அனுமதி வழங்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் வாகன இறக்குமதிக்கு 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 12ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அதற்கமைய மோட்டார் வாகனம் மற்றும் ஏனைய மோட்டார் என்ஜின் பாவிக்கப்படாத சில்லுகளுடனான வேறு வாகனங்களை 3 கட்டமாக இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எதிர்வரும் மாதம் முதல் வாகன இறக்குமதி செய்வதற்கு நிதியமைச்சு அனுமதி வழங்கியிருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் வாகன இறக்குமதியின் போது புதிய வரி திருத்தத்தை உள்ளடக்கி ஜனாதிபதி பிரசுரித்த வர்த்தமானி நேற்று முன்தினம் முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எரிபொருள் பாவனையிலான வாகனம், மின் பாவனையிலான வாகனம் இறக்குமதி செய்யும் போது அறவிடப்படும் உற்பத்தி வரி, சிலிண்டர் கொள்வனவு மற்றும் வாகனத்தின் செயற்பாட்டு காலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை புதிய வரி திருத்தம் தொடர்பில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே குறிப்பிடுகையில், வாகன இறக்குமதியின் போது 3 வரிகளை அடிப்படையாக கொண்டு வாகன இறக்குமதி வரி தீர்மானிக்கப்படும். புதிய வரி திருத்தமய இறக்குமதி வரி 300 முதல் 400% வரையில் உயர்வடையும். வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கு அவசரப்பட வேண்டாம் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். வாகன கொள்வனவுக்கு முற்பணம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த மாதமே வாகனத்தின் விலையை உறுதியாக தீர்மானிக்க முடியும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். புதிய வாகனத்துக்கு அமைய இறக்குமதி செய்யப்படும் வெகனார் வாகனம் மீது அறவிடப்படும் 16 லட்சம் ரூபாய் வரி 18 லட்சமாகவும், விட்ஸ் ரக வாகனம் மீதான இறக்குமதி வரி 20 லட்சத்திலிருந்து 24.5 லட்சம் ரூபாவாகவும், டொயோட்டா அக்வா, டொயோட்டா கொரோலா, டொயோட்டா ஆக்சியோ ரக வாகனங்கள் மீது 50 லட்சம் ரூபாய் காணப்பட்ட இறக்குமதி வரி 66 லட்சமாக உயர்வடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்ற மக்கள் இந்த அடுத்த மாதம்தான் அதற்கான உண்மையான விலை என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதுவரை இந்த வாகனத்துக்கான முற்பணம் செலுத்தும் செயற்பாடை தவிர்த்துக் கொள்ளுமாறு வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் பிரசாத் மானகே பொதுமக்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.